அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுகிறேங்க. போன வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸுக்காக போயிருந்தேன். ஆன்டிக் ஜுவல்லரி தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்த டிசைன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த நகையிலேருந்து தான் நான் ஒரு டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, நான் கையில் காசே இல்லாமல் நான் போய் நகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரி டைப்பில் நான் அந்த முறையில் வாங்கினேன், அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கடை வந்து பொள்ளாச்சியில் ஸ்ரீ கணபதி ஜுவல் சிட்டியில் தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேங்க. இங்கே தான் நகையும் வாங்கினேன். இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் போய் நகைகளை பார்த்துட்டு இதில் எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சேன். அதில் என்னுடைய பட்ஜெட்லேயும் வரணும். நான் வந்து பார்க்க போனது பார்த்தீங்கன்னா 3.5 பவுனில் எடுக்கலான்னு தான் போனேன். ஆனால் 3.5 பவுனில் வந்து ஒரு சில நகைகள் வந்து இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 நகையுமே பார்த்தீங்கன்னா 3.5 பவுனுக்குள்ளே இருந்தது. மீதி எல்லா நகையுமே 4.5, 5.5, 6 இந்த மாதிரி இதில் கட்டினாங்க. எனக்கு வந்து 5 தாண்டவே வேண்டாம், 5க்குள்ளே காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 பவுனை தாண்டுனது தான். இதுவும் 5 பவுனுக்கு மேலே தான். அதே மாதிரி இப்போ கையில் இருக்க பார்த்தீங்களா, இதுவும் 5 பவுனுக்கு மேலே தான். எல்லாமே 5 to 5.5 பவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது பிடிச்சது இருந்தால் பாருங்கள், சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். உங்களுக்கு என்னதான் கம்மி வெயிட்டில் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னாலும் இதை பாருங்கள் அப்படின்னாங்க. இப்போ நான் கையில் வச்சுருந்ததை கீழே வச்சதுக்கப்புறமா ஒன்று கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டிக் ஹாரம் டாலர் கீழே தனியாக இருக்கிற மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது இப்போ வீடியோ எடிட் பண்ணும் பொழுது தான் பார்த்தேன். சில நகைகள் எல்லாம் நம்ம நேரில் பார்க்கும் பொழுது விட நம்ம போட்டு பார்த்தாலும் கூட அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியறதில்ல. வீடியோ எடுத்துட்டு வீட்டில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது, அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது தான் எது உண்மையாலுமே அழகாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய நல்லா பார்க்க முடியுது. அதனால் இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நம்ம போட்டு பார்த்து அதுக்கப்புறமா நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம காட்டிடலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், கீழே இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோ எடிட் பண்ணல. ஓகே. அது வந்து 5.5 பவுனுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே 5 to 5.5 பவுன் 5 பவுனுக்கு மேலே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. அதனால சும்மா வந்து நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு 5 பவுனுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. நான் என்னென்ன 5 பவுனுக்கு கீழே இருந்ததோ அது மட்டும் நான் எனக்கு கழுத்தில் போட்டு காட்டியிருக்கேன். அதுவும் பின்னாடி வரும், பார்க்கலாம். ஓகே. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எதுவுமே சேமாக இல்லை. டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி 5 பவுனுக்கு மேலே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருந்தது. 5 பவுனில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நிறைய இருக்குது, செலக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இதில் எந்த ஒரு டிசைன்ஸும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்ககிட்ட சொல்லி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த நகையில் பார்த்தீங்கன்னா டாலர் நல்லாவே பெருசாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்து நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம முகம் சுளிக்கிறதெல்லாம் இல்லை, நிறைய டைம் எடுத்து நம்மளுக்கு ஒவ்வொன்றா காட்டுறாங்க. நான் எடுக்கணும்னு நினச்சது ஒரு 3.5 பவுனுக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா போனதுக்கப்புறமா நம்மளுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 3.5 பவுன் நகை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் 1 பவுன் நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே மைண்டில் தோணுது. அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே நேரில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. ஒரு சிலர் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாங்க. என்னதான் ஆன்லைன் பர்ச்சேஸ்னாலும் அது நம்மளுக்கு பார்க்கும்பொழுது, பிக்சரில் பார்க்கும்பொழுது டைரெக்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். டைரெக்டாக நேரில் போய் பார்க்கும்பொழுது அது வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால நம்ம நேரில் போய் எப்போவுமே செலக்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் கையில் எடுக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஹாரம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து போட்டு பாரு, இதவே செலக்ட் பண்ணு அப்படின்னு கூட சொன்னார். ஆனால் இது வந்து நான் எடுத்து வச்சேன். ஓகே, பிடிச்ச லிஸ்ட்டில் சொல்கிறாருன்னு எடுத்து வச்சேன். ஆனால் இது வந்து 5.25 பவுன். 5.25 பவுனா 5.5 பவுனாங்கிறது எனக்கு கரெக்ட். ஓகே. மேலே வந்து அந்த இதில் பார்த்தேன், அந்த டேக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் கரெக்டாக 5 பவுன் விட சும்மா ஒரு 200 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குது. 5 பவுனுக்கு ஓகேவாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே எனக்கு பிடிச்சது. பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து போட்டு பார்க்க சொன்னாங்க, போட்டு பார்த்தேன்.
ஓகே. இது வந்து ஒரு வீடியோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு இதையும் எடுத்துக்கிட்டேன். இதில இருக்கிற மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொன்னும் குட்டி குட்டி டிசைன்ஸ் நோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து 3 பவுனுக்கு உண்டான நெக்லஸ் தான். 3 பவுன்ல எனக்கு பிடிச்சிருந்தது. இருந்தாலுமே அது கீழ ஹேங்கிங்ஸ் வந்து கிரீன் கலர்ல ஸ்டோன் ஒர்க் மாரி குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்டோன் ஹெவியா இருக்கிற மாரி போடக்கு வந்து விருப்பம் இல்ல. இது வந்து மச்சானுக்கு பிடிச்ச டிசைன்ஸு. இதையும் போட்டு பார்த்தேன். ஆனா போட்டு பார்க்கும்பொழுது இது என்னமோ எனக்கு ரொம்ப ப்ராடா இருக்கிற மாரி இருந்தது. யூ ஷேப் அப்படின்னால அது ஒரு அழகான யூ ஷேப்பா இல்ல. ரொம்ப ப்ராடா இருக்கிற மாரி இருந்தது. ஸோ இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது இது ரொம்ப அழகா தெரிஞ்சுது. ஆனா வீடியோ பார்க்கும்பொழுது என்னமோ மாரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஹாரம். இந்த ஹாரமு போட்டு பார்க்கலாம். ஏதோ வெயிட் அதிகம் தான். இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஒரு சில இதில நம்மளுக்கு டாலர் ரொம்ப பிடிச்சிருக்கும். மேல இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்காது. ஒவ்வொரு சில இதில வந்து மேல இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்கும். டாலர் இன்னும் கொஞ்சம் எடுப்பா இருந்திருக்கலாமே! அந்த மாதிரி தோணும். இதுவும் 3 1/2 பவுன் நெக்லஸ் தான். இப்ப நான் போட்டு பார்த்துட்டுருக்கேன் இல்லைங்களா? இதுவும் 3 1/2 பவுன் தான். ஆனா, எனக்கு அந்த ஏற்கனவே சொன்ன மாரி அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கீழ தொங்குற அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கோல்டுல தான் இருக்கணும். கோல்டு பால் தொங்குற மாரி தான் இருக்கணும்னு ஆசை. அதனால அந்த ஒரே ரீசனுக்காக தான் இது செலக்ட் பண்ணல. இல்லைன்னா இது 3 பவுன்ல இது அழகா தான் இருந்தது. இதுவே செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா அது ஹேங்கிங்ஸ்க்காக மட்டும் இது செலக்ட் பண்ணல. நீங்க ஒரு வேள 3 1/2 பவுன்ல செலக்ட் வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது நல்லா தான் இருக்கும். இது மறுபடியும் இன்னொரு டைம் நான் போட்டு பார்த்தேன். இது நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்ததுல, இது எடுத்துக்கலாமா? அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணிட்டே இருந்தது. அதனால இன்னொரு டைம் நான் போட்டு பார்த்தேன். அடுத்தது இந்த யூ ஷேப் ஹாரத்தில இது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஆனா இது 5 1/2 பவுன். 5 1/2 பவுன்ல எனக்கு எடுக்க விருப்பம் இல்ல தான். இருந்தாலும் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி இதுவும் 5 பவுனுக்கு மேல உள்ள நெக்லஸ் ஹாரம் தான். இதில வந்து டாலர் டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதனுடைய டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இதையும் வந்து போட்டு பார்த்தேன். இதுவும் வெயிட் அதிகம் தான். 5 பவுனுக்கு மேல தான். நம்மளுக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது. அது என்ன வெயிட் கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா பார்க்கும்போது அது ஒரு 7 பவுனுக்கு கூட உண்டான மாரி தெரியுது. இந்த இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்களா, இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஜஸ்ட் ஒரு 3 1/4 பவுன் தான் நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்ததுமே இத செலக்ட் பண்ணிடலாம்னு தோணுச்சு மனசுல. இத செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இதில ஒரே ஒரு சின்ன குறை இருந்தது. கீழ வந்து ஃபர்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் வந்து இல்ல. கீழ நெறைய ஹேங்கிங்ஸ் தொங்குது இல்லைங்களா? அதில ஃபர்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் வந்து எங்கேயோ கழண்டு இருந்திருக்குது. இத வந்து சொல்லி குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு போட்டு குடுப்பாங்க பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க அன்னைக்கே வாங்கக்கூடிய சூழ்நிலை. நம்ம வெயிட் பண்ணி வாங்க முடியாத சூழ்நிலை. அதனால அத நான் செலக்ட் பண்ண முடியல. மத்தபடி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாரி இப்ப போட்டு பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஹாரம் வந்து 3 1/2 பவுன். 3 1/2 பவுனுக்குள்ள தான் இருக்கும். இதுவும் ரொம்ப அழகா இருந்தது. நான் எத செலக்ட் பண்ணேன் அப்டிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.